அமைச்சரே, பார்த்தீர்களா? என்னுடைய ஆட்சியில் மக்கள் எல்லாம் எப்படி மகிழ்ச்சியாக ரம்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எவ்வளவு ரம்யமாக இருக்கிறது என்று அப்படின்னு சொல்லி தென்னாலிராமன் ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாரு. அதுக்கு அவர் கூட இருந்த அந்த தளபதி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, மன்னா, தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது அப்படிதான் தெரியும், இங்கிருந்து பார்க்கும் பொழுதுதான் நமது தேசம் ரம்யமாக இருக்கின்றது, மக்கள் படுற கஷ்டம்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப எதுக்கு நீ இதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னா, இப்படிதான் தெனாலிராமன் படத்துல வர மாதிரி நம்மளுடைய முதல்வரான MK ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, மக்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, ரம்யமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சந்தோஷப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உண்மையில இந்த ஆட்சியில மக்கள் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்களா, பெண்கள் எல்லாம் ஈஸியா நடமாடுறாங்களா அப்படிங்கிற விவகாரத்தை தான் நம்ம பேச போறோம். இந்த காணொலிய பார்த்துட்டு நீங்க திமுகக்கு ஓட்டு போடலாமா இல்லையா அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை தான் இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. திமுக ஆட்சிக்கு 5 வருஷத்துல கடுமையா குற்றங்கள் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரங்களை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளே டேட்டா போய் தேடணும் அப்படின்னா நமக்கே கிடைக்கும். பல நியூஸ் பேப்பர்லயும் இந்த விஷயங்கள்லாம் வரும். எப்ப பார்த்தாலும் நாங்க சூப்பரா ஆட்சி நடத்துறோம், பெண்களுக்கு சூப்பரான பாதுகாப்பு கொடுக்குறோம், எங்களை மாதிரி பெண்களை மதிக்க ஆள் இல்ல, வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஷோ மட்டும் நடத்திட்டு இருக்கோம். நம்மளுடைய முதல்வருக்கு இப்ப இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு. ஏன்னா அதிகாரிகளை வைத்து சப்பக்கட்டு கட்டக்கூடிய வேலையை திமுக அரசு செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பலமா எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு, கிரைம் ரேட் ஏறி இருக்கு, குறிப்பா பாலியல் குற்றங்கள், கஞ்சா புழக்கம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணி சார்பா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இன்னைக்கு கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. செய்தி ஊடகங்கள் பல விஷயங்களை பேச மறுக்குது, பல விவகாரங்களை மூடி மறைக்கிறாங்க. இங்க விளாத்திக்குளத்துல நடந்த விஷயத்துல இருந்து கிருஷ்ணகிரியில குழந்தைக்கு நடந்த அவலம் வரைக்கும் எந்த செய்தி ஊடகமும் பெருசா எடுத்து விவாதம் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாவே சொல்லியிருக்காங்க. இப்பதான் தேர்தல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு இல்லையா, இனிமேலாச்சும் பயப்படாம நீங்க தைரியமா ஊடகங்கள்லாம் இதை எடுத்து பேசணும்னு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காருன்னா என்ன மாதிரி திமுக ஊடகங்களை கையாண்டிருக்குன்னு நம்ம யோசிக்கணும். சோ இந்த ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு இந்த 5 ஆண்டுகள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 59.7% அதிகரிச்சிருக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள். அதாவது பாதிக்கு பாதி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா 2020 இருந்து 24 வரைக்கும் பாலியல் குற்றங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்க பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 210% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 10%, 20% கிடையாதுங்க, 210%. அதாவது 100 நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா 300 நடக்கிறதுக்கு சமமான குற்றங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கடந்த 2000 எதுக்கு எடுத்தாலும் அதிமுகவை ஒப்பிடுறது, அந்த ஆட்சியை ஒப்பிடுறது அப்படின்னு அப்படி நீங்க ஒப்பிட்டாவே எடுத்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுல மட்டும் குற்றங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 59% மேல ஏறி இருக்கு. அப்ப பெண்கள் தமிழ்நாட்டுல நடமாடவே முடியாதா அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்புறாங்க மக்களானவங்க. ஏன்னா 5 ஆண்டுகள்ல மட்டும் கொலை வழக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8752 வழக்குகளானது பதிவாயிருக்கு. அதோட சேர்த்து பெண்களுக்கு எதிராக நடந்த கொலைகள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 1977 கொலைகள் நடந்திருக்கு. இதுல கொல்லப்பட்ட குழந்தைகளோட எண்ணிக்கை அப்படின்னு எடுத்தோம்னா 361 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு. கொடூரமா பாலியல் குற்றம் செஞ்சு கொல்லப்பட்ட குழந்தைகள் அப்படிங்கிறது இதுக்குள்ளார 38 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கு. நம்பர் 1 மாநிலம் சொல்றீங்களே, எதுல அப்படின்னா குடி போதையில நம்பர் 1 மாநிலமா நம்ம மாநிலம் ஆகிட்டே இருக்கு. இந்த குடி போதைனால என்ன பண்றானுங்க அப்படின்னா வயசு வித்தியாசம் பாக்குறது கிடையாது, அரக்கனா மாறிடுறானுங்க இல்லையா. இவனுங்க வயசு தெரிய மாட்டேங்குது, குழந்தையா இல்ல வயசானவங்களான்னு எதுவும் தெரியல. அப்படி 4வது இடத்தை பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டு. ஏன்னா வயதான முதியோருக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சிருது. எதனால அப்படின்னா கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமா கிடைக்குது. கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 22 லட்சம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இந்த ஆட்சியோட அவலம் அப்படிங்கிறது இருக்கு. வெறும் கஞ்சா மட்டும் கிடையாது, இப்ப சிந்தட்டிக் ட்ரக், கூலிப்பு, அது இதுன்னு என்னென்னமோ வந்துருச்சு. அந்த அளவுக்கு
கஞ்சா புழக்கம் அதிகரிச்சிருக்கு இந்த மாநிலத்துல அப்படின்னு சொல்லணும். அதோட முதியவர்களுக்கு எதிரான குற்றங்களோட எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா 2104 குற்றங்களானது தமிழ்நாடு முழுக்க பரவலா நடந்திருக்கு. 4வது இடத்தை இந்த தமிழ்நாடு மாநிலம் பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு குற்றங்கள் அதிகரிக்குது. எப்போதும் நாங்க சமூக நீதி பாதுகாவலன் இந்த SC ST மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பா இருக்கோம்னு சொல்றாங்க இல்லையா, இங்க SC ST மக்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதான் புள்ளி விவரம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். சரி, இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணும் பிரச்சனை நடக்குது. தமிழ்நாடு அரசு மட்டும் நம்ம குற்றம் சொன்னா சரியா இருக்குமா? மக்களும் வந்து அவங்களுக்கு ஒழுங்கா நடந்துக்கணும் இல்லையா அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, சில நாட்களா மட்டும் நடந்த குற்றங்களுடைய அந்த லிஸ்ட நான் படிக்கிறேன், கேளுங்க. 14 மார்ச் 2026 நீலகிரியில ஓடும் பேருந்துல மாணவி கிட்ட பாலியல் தொல்லை பண்றாரு. யாரு அப்படின்னா காவலர். அந்த பொண்ணு வந்து செருப்பாலேயே அடிச்சிருக்கு. 11 மார்ச் 2026 தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல இயற்கை உபாதை கழிக்க போன குழந்தைய வந்து கொடூரமா நாசம் பண்ணி கொன்னே போட்டாங்க. மார்ச் 11, 26 அதே நாள்ல வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட 16 வயசு பெண் குழந்தை அதை வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. அதுவும் குற்றமா பதிவாயிருக்கு. அடுத்து 10 மார்ச் 2026 மதுராந்தகத்துல சென்னை அடுத்து மது போதையில 14 வயசு சிறுமியை கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. 9 மார்ச் 2026 கிருஷ்ணகிரியில தோட்டத்துல 70 வயசு முதியவரை அடிச்சு கொண்டுட்டு 60 வயசு மனைவியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கு விவகாரம். அடுத்து 8வது மார்ச் நாமக்கல் குமாரபாளையம்ல 7 வயசு குழந்தை ரோட்ல விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தைய கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு செய்யறது. அடுத்து 6 மார்ச் 2026 போதையில இருந்த காவலர் ஒருத்தர் ராயப்பேட்டால ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து பெண்ணு கிட்ட தவறா நடந்துகிட்ட வீடியோ அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்ல பயங்கர ஃபேமஸ். அடுத்து ஜனவரி 21 அரசு கலைக்கல்லூரியில நம்மளே இதை பேசியிருந்தோம். ஒரு மனநல பாதிக்கப்பட்ட குழந்தை, அந்த குழந்தையே அந்த கேன்டீன்ல வச்சு நாசம் பண்ணியிருந்தாங்க. போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த செய்தியே வெளியில வருது. அடுத்து 28 ஜனவரி 2026 தரமணி அருகே வந்து வேலை பார்க்க வந்த ஒரு நார்த் இந்தியன் அவனை கொன்னு போட்டு அவன் பொண்டாட்டிய நாசம் பண்ணி புள்ளைய அறுத்து போட்டாச்சு. இது ஒரு சம்பவம் பயங்கர வைரலா போயிருந்துச்சு. 18 ஜனவரி 2026 பரமக்குடியில முதல்வருக்கு பாதுகாப்பு அளிக்க சென்ற பெண் காவலரை கழிவறையில வச்சு சக காவலரே வந்து படம் பிடிச்ச விவகாரம். அடுத்து 3 நவம்பர் கோவை விமான நிலையத்துக்கு அருகே மாணவிக்கு நடந்த கற்பழிப்பு சம்பவம். 29 செப்டம்பர்ல திருவண்ணாமலையில சாமி கும்பிட போன அம்மா மகள் அந்த பெண்ணை நாசம் பண்ணது 2 காவலர்கள் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. ஜூன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர்ல ஒரு கர்ப்பிணி பெண் வந்து புகார் அளிக்கிறாங்க காவல் நிலையத்துல. 3 பேர் வந்து தன்னை தாக்கியதாக ஒரு செய்தி, பாலியல் குற்றச்சாட்டு. அடுத்து ஏற்கனவே வந்து அண்ணா நகர்ல ஒரு குழந்தைக்கு வந்து பாலியல் குற்றம் நடந்து போலீஸ் கிட்ட போனா அதை மூடி மறைக்கிற வேலையில ஈடுபட்டாங்க அப்படிங்கிற பலத்த குற்றச்சாட்டு. இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கு நாளுக்கு நாள். சரி, இதுதான் அப்படின்னா ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா திமுக அமைச்சரவையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசக்கூடிய பேச்சு, அதோட கொச்சையா பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது இருக்கு. முதல்ல இடத்துல நம்ம கொடுக்க வேண்டியது யாருக்கு அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பேச்சாளருக்கு. எம்ஜிஆர் செத்தா ரெட்டை இலைய உதயநிதி ஸ்டாலினே அவார்டு கொடுக்குற அளவுக்கு அவர் வளர்த்தி விட்டுருக்கீங்க அப்படின்னா இதுதான் திமுகவுடைய தரமா அப்படின்னு கேட்கணும். அவரு மட்டுமா அப்படின்னா இன்னொரு அமைச்சர் ஒருத்தர் ரொம்ப கொச்சையா பேசியிருந்தாரு. பட்டைக்கும் நாமத்துக்கும் இவரை மாதிரி கேவலமா பதவியில இருக்கக்கூடியவங்க இந்த அளவுக்கு வந்து கேவலமா வர்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கொச்சையான பேச்சு. அது மட்டும் இல்லாம படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது, ஓர்சி பஸ்ல போறீங்க இப்படி அப்படின்னு சொல்லி பேசின இவரை நாங்க உங்களை தூக்குற மாதிரி தூக்கிட்டு உங்களுக்கு உயர் பதவி கொடுத்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிற வேலையை பொன்முடி அவர்களுக்கு செஞ்சது இந்த திமுக. இன்னொரு பக்கம் வந்து துரைமுருகன் அவர்கள், நீங்க எல்லாம் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க ரீசார்ஜ் பண்ணி எவன் கூட வேணா பேசலாம் அப்படிங்கிற ரொம்ப வல்கரான கமெண்ட்டை வந்து பாஸ் பண்றாங்க. சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு இந்த திமுக காரங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா டிஎன்ஏல இருந்தே வருது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கலைஞர் அவர்கள் ஒரு 2 முக்கியமான விஷயத்த அவரை பத்தி சொல்லணும். ஒண்ணு வந்து மாதவிடாய் காலத்துல இருந்து வர ரத்தம் வந்து உங்க தலையில வருதுன்ற மாதிரி இந்திரா காந்தி அவர்களை ரொம்ப கொச்சையா பேசியிருப்பாரு. அதே மாதிரி பாவாடை நாடாவை அவிழ்த்தால் திராவிட நாடு தெரியும் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கொச்சையான மலிவான அரசியலை முன்னாடியே மேற்கொண்டிருக்காங்க. சோ அந்த டிஎன்ஏ தான் திமுகவோட டிஎன்ஏ அப்படிங்கறதா இங்க குற்றச்சாட்டா வைக்கப்படுது. சோ வரலாறு முக்கியம் தம்பி அப்படிங்கிற மாதிரி இதுதான்டா திமுக தாண்டா இது அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்மளுடைய முதல்வர் என்ன சொல்றாரு, நானா உங்களுக்கு அப்பா மாதிரி,
நீங்க இருக்கவங்க எல்லாம் எனக்கு குழந்தைங்க மாதிரி அப்படிங்கிறாரு. பட் ஆனா இங்க நடக்கக்கூடிய குற்றங்கள் அப்படியா இருக்கு? இல்ல நீங்க நிஜமாலே தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பெண்களுக்கும் அப்பா மாதிரி அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? இல்ல பொண்ணுடைய எப்படி நீங்க மீண்டும் பெரிய பதவி கொடுத்து உங்க கட்சியில வச்சுக்கிறீங்க? உங்க பொண்ணுக்கு விளாத்தி குளத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்படிங்கறத அப்பா கிட்ட கேட்கணும் இல்லையா? இங்க வெளியில இருந்து பண்றதை விட உங்களுக்கு கட்டுக்கோப்பா நாங்க திராவிட ஆட்சியை நடத்துறோம், 70 வருஷமா நாங்க தான் அப்படின்னு சொல்றவங்க உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த திமுக நிர்வாகிகள் செய்யக்கூடிய சேட்டைய என்ன மாதிரி கண்டிச்சுங்க. நாங்க ஆக்ஷன் எடுத்துறோம். என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? நீங்க நீக்கிற மாதிரி நீக்கிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு பதவியை கொடுத்து அவனுக்கு அவார்டும் சேர்த்து கொடுத்து பொற்காசும் சேர்த்து கொடுக்குற ஒரு அழகான ஆட்சியை தான் திமுக நடத்துது அப்படின்னு சொல்லுமா? அப்ப நீங்க ஆபாசமா பேசினா திமுக அவார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு போர்டு ஒண்ணுதான் மாட்டல. அந்த லட்சணத்துலதான் திமுக நடந்துட்டு இருக்கு. சரி, நீங்க கேட்கலாம், ஏமா ஒரு 2 பேர் வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க திமுக, உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2 பேர் கிடையாது, திமுக காரன் அப்படிங்கிற ஒரு லேபிள் இருந்துச்சுன்னா போதும், நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நான் லிஸ்ட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. மாணவர் அணி மாநில செயலாளரா இருந்தவரை டீப்ரமோட் பண்ணிருக்காங்க. எதனால அப்படின்னா பாலியல் குற்றங்கள்னால டீப்ரமோட் பண்ணிருக்காங்க. அடுத்து மதுராந்தகத்துல கார் கொடியை போட்டு ஒரு கர்ப்பிணி பெண் மேல வண்டி ஏத்தி கொண்டிருக்காப்புல. இதுவும் மார்ச் மாசம் தான் நடந்தது. அடுத்து சென்னை டு டெல்லிக்கு பயணம் பண்ற பறக்கும் விமானத்துல கூட இவங்க விட்டு வைக்கல. இவங்களோட சேட்டைய குடி போதை அந்த மாதிரி மார்ச் மாசம் தான் இதுவும். பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய நாயகம், இந்த பேரெல்லாம் நீங்க பொண்ணு எடுத்துக்களால பொறிக்க வேண்டிய நேம். இவனும் திமுக நிர்வாகி தான். இவன் செஞ்ச காரியம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, 2 வயசு குழந்தைங்க, அநியாயம். கிருஷ்ணகிரியில இவன் பண்ண சம்பவம், இதுக்கெல்லாம் திமுக காரங்க என்ன பதில் சொல்லுவாங்க? எதுக்கு எடுத்தாலும் மணிப்பூர் பேசுறீங்களேடா, இத பத்தி பேசுங்க எவனாச்சும் அப்படின்னு கேட்கணும். அடுத்து 15 வயசு குழந்தை, இத பாலியல் குற்றத்துக்கு தள்ளி இருந்தாப்புல. இந்த ஆள் பேர் ரமேஷ், இவனும் திமுக காரன் தான். இதுவும் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் நடந்த சம்பவம். அரக்கோணம் அதிக தெய்வ செயல், பேரை பாத்தீங்களா, தெய்வ செயல். இவன் ஒரு பொண்ணு நாசம் பண்ணி அந்த பாலியல் குற்றம் அப்படிங்கிறது பரவலா பேசப்பட்டிருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு நியாயம் கேட்டு அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம், யார் அந்த சாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரிய கிடையாது. இது மாதிரி 1000 பிரச்சனைகள் இந்த திமுக காரங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இங்கொன்னும் அங்கொன்னெல்லாம் நடக்கல. மாவட்டந்தோறும் டென்ட் போட்டு உட்காந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏமா மற்ற கட்சியில நடக்கலையா அப்படின்னா, இந்த கட்சி லைசன்ஸ் வாங்கி லேபிள் ஒட்டி இந்த வேலையவே செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கறதான் குற்றமா வைக்கிறோம். நீங்க என்ன பெரிய மாற்றத்துக்கான அரசியலை கொடுத்துட்டீங்க? இந்த லட்சணத்துல திராவிடம் 2.0 வரும், மக்கள் எல்லாம் என் ஆட்சியில மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னு பெண்களாகிய நம்ம சிந்திக்கணும். இந்த மாதிரியான கட்சிகளுக்கு நம்ம வாக்களிக்கணுமா? நம்மளுடைய வாக்களிக்கும் பொழுது நம்மளுடைய மாவட்டத்துல நிக்கக்கூடியவரோ இல்ல நம்ம தொகுதியில நிக்கக்கூடிய வேட்பாளருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்துச்சு? குறிப்பா பெண்களுக்கு நகை கடன் ரத்து, நீங்க லோன் வாங்கணுமா வாங்க, ஓகே, நீங்க தொழில் பண்ணா லோன் கொடுப்போம், உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுப்போம், அதுக்கப்புறம் குழந்தை பெத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுப்போம். இருந்த திட்டத்தை எல்லாம் இழுத்து மூடின சாதனையை தான் திமுக பண்ணியிருக்கு. எந்த விதமான சாதனையும் பண்ணல. உடனே மகளிர் உரிமை தொகைன்னு கூட்டிட்டு ஓடிட்டு வராதிங்க. ஏன்னா உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்கு இந்த திமுக அரசு. ஏன்னா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறத 3 வருஷமா கொடுக்கவே கிடையாது. கடைசியில ஆட்சி முடியும் தருவாயில ஒரு சில மாதங்கள் மட்டும் கொடுத்துதான் ஏமாத்தி வச்சிருக்காங்க. அந்த 1000 ரூபாயை வச்சு உங்க வாழ்வாதாரத்தை நீங்க எப்படி முன்னேற்றுவீங்க? இன்னைக்கு பால் விலையில இருந்து வீட்டு வரி, தண்ணி வரி, எலக்ட்ரிசிட்டி பில்லுன்னு எவ்வளவு ஏத்தி வச்சிருக்கு இந்த திமுக அரசு. அதனால ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு ஓட்டு போட்டுக்கணும் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டுக்கிறோம். இதுக்கப்புறமா நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க அப்படின்னா கடவுள் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.